புக்கெட் முர்தாஜாம் துவங்கு பைனோன் வளாக ஆசிரியர் கல்விக் கழகத்தின் தமிழ் ஆய்வியல் துறையின் ஏற்பாட்டில் பைனோன் கோலிவுட் குறும்படம் போட்டி பரிசளிப்பு விழா கடந்த வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவை துவங்கு பைனோன் வளாக துணை இயக்குனர் முனைவர் முர்னிசா இப்ராஹிம் சிறப்புரையாற்றி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சிறப்பு முகாமையராக மலேசிய குற்றத்தடுப்பு அறவாரியத்தின் ஆட்சிமன்ற உறுப்பினரும் பினாங்கு மாநில குற்றத்தடுப்பு அறவாரிய துணைத் தலைவருமான டத்தஸ்ரீகா புலவேந்திரன் கலந்து கொண்டார். அவர் தமது உரையில் இதுபோன்ற போட்டிகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர சிறந்த வாய்ப்பாகும். மேலும் இனிவரும் போட்டிகளில் போதைப் பொருள், குண்டர் கும்பல் குடிப்பழக்கத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மையமாக கொண்டு குறும்படமாக உருவாக்கலாம் என பரிந்துரைத்தார். மாணவர்கள் தங்களது ஆழமான எண்ணங்களையும் ஆக்கத்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் 15 சிறப்பான குறும்படங்கள் போட்டிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக தமிழ் ஆய்வியல் துறையின் தலைவர் மணிமாறன் கோவிந்தசாமி குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் தலைமை நீதிபதியாக நாடறிந்த எழுத்தாளர் கே பாலமுருகன் பணியாற்றினார். குறும்படம் என்பது ஒரு காட்சிமயமான இலக்கிய வடிவம் என்பதனை வலியுறுத்திய அவர், காட்சிகளின் வழியாக கதையை சொல்ல வேண்டும், வசனங்களை முடிந்தவரையில் குறைத்துக் கொள்வது சிறப்பு என்று கூறினார். இந்நிகழ்ச்சிக்கு தமிழ் ஆய்வியல் துறையின் விரிவுரையாளரும் ஒருங்கிணைப்பாளருமான மாரிமுத்து புண்ணியசீலன் வழிகாட்டி விரிவுரையாளராக செயல்பட்டார்.